தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்தின் அடிப்படையிலே சங்கீத செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது சங்கீதத்தை நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 4ஆம் சங்கீதம் அடைப்பு குறிக்குள்ளே பார்க்கிறோம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நெகினோத் என்பது ஒரு வாத்திய கருவி, நம்ம கிட்டார் மாதிரி. அதில் கம்பிகள் மூலமாக இசை எழுப்புவார்கள். ஏனென்றால் அந்த நெகினோத் என்ற வாத்திய கருவி கம்பிகளால் அமைக்கப்பட்ட வாத்திய கருவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதம் ஆராதனையிலே பாடப்படக்கூடிய ஒரு சங்கீதம். இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ராகத்தலைவன் என்றால் கொயர் மாஸ்டர். ஆலயத்தில் ஆராதனை நடத்தக்கூடிய இசைக்கருவிகளை இசைத்து இசை வல்லுநர்களோடு சேர்ந்து ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு மனிதர் இந்த ராகத்தலைவன். இஸ்ரவேலிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, ஜெபாலயம் இருந்தது. எல்லா இடத்திலும் ராகத்தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக ஆராதனையிலே பாடப்பட்ட சங்கீதங்களிலே இது ஒன்று. இந்த நெகினோத் என்னும் கருவி வாசிக்கப்பட்ட இன்னும் சில சங்கீதங்கள் என்று சொன்னால் 4ஆம் சங்கீதம், 6ஆம் சங்கீதம், 54ஆம் சங்கீதம், 55ஆம் சங்கீதம், 61ஆம் சங்கீதம், 67வது சங்கீதம், 76வது சங்கீதம், இப்படிப்பட்ட சங்கீதங்களும் நெகினோத் என்னும் வாத்திய கருவியினாலே வாசிக்கப்பட்டு இசையமைக்கப்பட்டு ஆராதனையிலே பாடப்பட்ட சங்கீதங்கள் என்று சொல்லலாம். இந்த ராகத்தலைவன் என்பவர் ஏற்கனவே நான் சொன்னது போல கொயர் மாஸ்டர், ஆராதனையிலே பாடல்களை வழிநடத்தக்கூடியவர். ஆராதனைக்கு ஆயர்களுக்கு அடுத்தாற் போல அந்தஸ்துள்ளவர். ஆராதனை இவருடைய கண்ட்ரோலிலே, இவருடைய நிர்வாகத்திலே, ஆளுகையிலே அமைந்திருக்கும். இந்த சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் சங்கீதம் காலையிலே செய்யப்படக்கூடிய ஒரு ஜபம். 4ஆம் சங்கீதம் ஒரு மாலை ஜபம். அப்சலோமுக்கும் தாவீதின் மகனாகி அப்சலோமுக்கும் பிரச்சனையான சூழ்நிலையிலே எழுதப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். என்ன பிரச்சனை? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய சொந்த குமாரனால் பட்ட பாடுகள், அவமானங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். தாவீது அவனிடமிருந்து தப்பியோடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களா? ஒருவேளை நீங்கள் 3வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் அதில் சேலா 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 என்று சேலா என்ற சொல் 3 தடவை இடம்பெறுவதை நாம் காணலாம். இந்த 4ஆம் சங்கீதத்திலே 2 தடவை சேலா என்ற சொல் இடம்பெறுகிறது. 2ஆம் வசனம், மனுப்புத்திரரே எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள், சேலா. பின்ன 4ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், சேலா.
சேலான்னா என்ன அர்த்தம்? முந்தின சங்கீதத்தை குறித்து செய்தி கேட்டவர்கள் இதை குறித்து தெளிவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்கள், முந்தின சங்கீதத்தை, 3ஆம் சங்கீதத்தை குறித்து நான் பிரசங்கிக்க கேட்காதவர்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சரியாக விளங்கியிருக்காது. எனவே மீண்டும் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லட்டா? சேலா என்ற சொல்லுக்கு நிறுத்தி யோசிக்கவும் என்ற அர்த்தம். சேலா என்ற வார்த்தை வருகிறதா உடனே தொடர்ந்து வாசிக்கக்கூடாது. உடனே அந்த இடத்துல நிறுத்தி முந்தின வசனங்களிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, என்னென்ன ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்து அவற்றிற்கு செவி கொடுத்து அவற்றை தியானித்து அவற்றிற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சேலா என்ற வார்த்தை விளக்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த சேலா என்ற வார்த்தை வந்தவுடனே ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்கள் தங்களுடைய கைகளை விரிப்பார்கள் அல்லது உயர்த்துவார்கள். ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை புகழ்ந்து தொடர்ந்து மற்ற வசனங்களை அவர்கள் வாசிக்க முற்படுவார்கள். இன்னும் சேலா என்றால், சேலா வந்த உடனேயே மீண்டுமாக அந்த சங்கீதத்தை முதலிருந்து சேலா வரும் வரை வாசிப்பார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அது மட்டுமல்ல, சேலா என்று வரும் பொழுது ஒன்று தங்களுடைய குரலை உயர்த்துவார்கள் அல்லது குரலை தாழ்த்தி அவர்கள் தொடர்ந்து வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள் அல்லது பாடுவார்கள். இன்னும் சேலா என்று வந்த உடனே அவர்களிடத்தில் உள்ள எக்காலங்களை மிக சத்தமாக முழக்குவார்கள். மிக சத்தமாக முழக்கும் பொழுது சங்கீதத்தை அப்படி நிறுத்தி விடுவார்கள். அந்த எக்காலங்கள்லாம் முழங்கி ஓய்ந்த பிறகு தொடர்ந்து சங்கீதத்தை ஆரம்பிப்பார்கள். அதுவரை அமைதியாக இருந்த மனதிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை மற்ற இசை கருவிகளை அவர்கள் வாசித்தாலும் அந்த இசை கருவிகளையும் சேலா என்ற சொல் வந்தவுடனே ஒன்று நிறுத்துவார்கள் அல்லது இசையை தாழ்த்துவார்கள் அல்லது இசையின் சத்தத்தை அவர்கள் உயர்த்துவார்கள். சேலா என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம், அந்த எபிரேய சொல்லுக்கு சரியான அர்த்தம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் என்று அர்த்தமாகும். என்றென்றைக்கும் ஆண்டவருடைய புகழ் பாடவும், என்றென்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும் தியானிக்கவும், என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக நியாயத்திலே நம்மை நிலைநிறுத்தவும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால் அந்த கூற்று மிகையாகாது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, 4ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். 4ஆம் சங்கீதத்திலே 4 வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களோடு இந்த சங்கீதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை விசாலம், அடுத்த வார்த்தை விண்ணப்பம், அடுத்த வார்த்தை விருப்பம், அடுத்த வார்த்தை வெளிச்சம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கணுமே. முதலாவது வார்த்தை விசாலம் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம். விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலிருந்து, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து விசாலமான விடுதலையான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் வழி நடத்துவதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய 3 விதமான சிறப்புகள், 3 விதமான குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நீதி உள்ளவர், நீதியை அருளி செய்கிறவர். அநீதியிலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறவர். அது எப்படி நடக்கும்? அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் சமாதானம், அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் சுத்திகரிப்பு, அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் நீதி. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு வேண்டிய நீதியை சம்பாதித்தார். நம்முடைய நீதியே அவர் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக அநீதியிலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து அவர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தினாலே நம்மை உயிர்ப்பித்து நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆக கர்த்தர் நீதியுள்ளவர். 2வதாக நிம்மதி தருகிறவர் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நமக்கு அவர் நிம்மதியை தருகிறவர். ஏனென்றால் நெருக்கடியான நிலைமைகளை நீக்கி நிம்மதி அருளி செய்கிறவர். உலகத்தால் அதை செய்ய முடியாது, எந்த மனிதராலும் அதை செய்ய முடியாது, நம்முடைய மூளையாலும் செய்ய முடியாது. நமக்கு நிம்மதியை தரக்கூடியவர் தெய்வம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்
என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சமாதான பிரபு என்று அறிந்திருக்கிறோமே, அவர் சமாதானத்தின் காரணர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. சமாதானம், அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவர். மூன்றாவதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது நிச்சயமான இரக்கத்தையும் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறவர். நீதியுள்ளவர், அது மட்டுமல்ல நிம்மதி தருகிறவர். மூன்றாவதாக நிச்சயமாக இறங்குகிறவர். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார் என்று சொல்லி அந்த முதலாவது வசனத்திலே நான் பார்க்கிறோம். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது ஜெபிப்பதாக அங்கே நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் இப்படி சம்பாதித்து வைத்த நீதியை நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி விசுவாசத்தோடு நாம் சொந்தமாக்கி கொண்டு வாழும் பொழுது நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் ரட்சிப்பின் நிம்மதியை தருகிறார், சமாதானத்தை அருளி செய்கிறார். நிரந்தரமாக நிச்சயமான இரக்கத்திற்கு சுதந்திரவாளிகளாக நாமும் மாறிவிடுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விட்டு விடாதீர்கள். ஆண்டவரால் பெருத்த நன்மைகள் நமக்கு உண்டு, பெருக்கமும் நமக்கு உண்டு. என்ன பெருக்கம்? விசாலம். குறுகிய வாழ்க்கை அல்ல, பெரிய வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. யோசேப்பு ஒரு கனி தரும் செடி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. யோசேப்பு என்றால் என்ன அர்த்தம்? பெருக்கம் என்ற அர்த்தம், விசாலம் என்ற அர்த்தம். விசாலமான ஒரு வாழ்க்கை. கனி தரும் செடியை போன்ற, யோசேப்பை போன்ற ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அதில் உள்ள ஒரு கருத்து என்ன? என்னுடைய எல்லையை விரிவாக்கும், பெருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஜெப கருத்தை யாபேஸ் வெளியிடுவதாகவும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா? குறுகலான ஒரு வட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? விடுதலை இன்றி போராடி கொண்டிருக்கிறீர்களா? மனதிலே குமுறலோடு நீங்கள் சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த வசனங்களின் அடிப்படையில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், விசாலத்தை கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மெய்யான நீதியை அருளி செய்து உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷன், குறுகிய வட்டம், சிறிய ஒரு மண்டபம், அதற்குள்ளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எத்தனையோ பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மண்டபம். ஆண்டவர் அவனுக்கு விசாலம் கொடுத்தாரா இல்லையா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே. எங்கே போவான்? வீட்டுக்கு போவான். குறுகிய மண்டபத்திலிருந்து விசாலமான வீட்டுக்கு ஆண்டவர் வழி நடத்தினதாக நான் வேதத்தில் பார்க்கிறோமே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர் மேல் பற்றுறுதி வைத்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஆக முதலாவதாக விசாலம், இரண்டாவதாக விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல். எங்கே வாசிக்கிறோம்? முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். யாருடைய ஜெபம் இது? தாவீதின் ஜெபம். ஆனால் அதே வேளையிலே 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தியோடு நாம் வாழும் பொழுது, ஆண்டவருக்கு பயபக்தியோடு ஜீவிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். பக்தி உள்ளவர்களுடைய ஜெபம். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா? பக்தி உள்ளவர்களாக, ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு வாழ்கிறீர்களா? அப்படின்னா விசாலமான வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமத்திற்காக பிரயோஜனப்பட்ட வாழ்க்கை. அது மட்டுமல்ல, பிரார்த்திக்கக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கை. அதைத்தான் விண்ணப்பம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் செய்யக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பயபக்தி உள்ளவர்கள், ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமான வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை
ஆண்டவரை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை ஆண்டவர் தங்களை அனுபவிக்க, ஆண்டவருக்கு தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்குதா உங்களுக்கு? ஜெபம் எப்படி இருக்கு? அல்லது எப்போவாவது நெத்தியில் நெஞ்சியில் வயிற்றில் ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்களோ? அல்லது காரியம் ஆகிறதுக்காக கர்த்தருடைய காலில் விழுவோம் என்று சொல்லி அப்பப்போ ஏதாவது ஜெபத்தை முணுமுணுக்கிறீங்களோ? சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப், ஒழுங்கான ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக அமைந்திருக்க வேண்டும். ஜெபமே ஜீவன், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்றெல்லாம் சொல்லுகிறாமே. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை என்றால் ஜீவன் இல்லை என்பது பொருளாகும். ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் அந்த மனுஷன் வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறான், பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது பொருளாகும். ஜெபம் என்றால் ஜெயம். எவ்வளவு தூரம் ஜெபத்தில் தரித்திருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டுல்ல? நீங்கள் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் உங்களோடு பேசுவது வேதம். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசித்து வாசித்து அந்த வசனங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஐயா, சில சமயங்களில் ரொம்ப டயர்டாக இருக்கியா, களைப்பாக இருக்கு ஐயா, பெருமூச்சு தான் ஐயா வருது, ஜெபத்தை நினைச்சா என்ன சொல்லணும்னு சொன்னால் பெருமூச்சு தான் ஐயா வருது. அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் ஜெபமாக அங்கீகரிக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவருடைய விண்ணப்பம், ஆண்டவருடைய வேண்டுதல் யாருக்கு சொந்தம்? பக்தி உள்ளவர்களுக்கு சொந்தம். ஆண்டவரை நம்பி விசுவாசித்தவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சொந்தம். இந்த 2 ஜெபங்களுக்காகவும் என்றைக்காவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? ஜெபத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் என்னைக்காவது ஆவியானவரே நீர் எனக்காக ஜெபித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லியிருக்கோமா? அப்படி சொல்லலைன்னா இப்போ சொல்லுங்களேன். ஆண்டவரே, தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து எனக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? இல்லைன்னா இப்போ பண்ணுங்களேன். ஆவியானவரே உம்முடைய விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய வேண்டுதலுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய ஜெபத்திற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி பாராட்டி ஆண்டவருக்கு மகிமையையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக விசாலம், 2ஆவதாக விண்ணப்பம், 3ஆவதாக விருப்பம். என்னென்ன விருப்பங்கள் பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சேலா, சேலானா சிந்தின்னு அர்த்தம், அதுக்கு மேலே வாசிக்காதன்னு அர்த்தம். இதை சிந்திச்சு தியானித்து அந்த வசனங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு எடுத்து விட்டு தொடர்ந்து வாசி என்று அர்த்தம். சரி, விருப்பங்கள். தன்னுடைய விருப்பங்களை சங்கீதக்காரன் தாவீது தெரியப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். பக்திக்கு மேல் பக்தி அடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும் என்பது அவனுடைய கோரிக்கை, வேண்டுகோள். அது மட்டுமல்ல, கோபம் கொள்ளக்கூடாது, பாவம் தன்னை மேற்கொள்ளக்கூடாது என்று அவன் ஜெபிக்கிறான். அது மட்டுமல்ல, படுக்கையிலே கூட ஜெபம். பாருங்க, கண்களை மூடி கரங்களை குப்பி கால்களை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். இது ஒரு முறை, இது ஒரே முறை அல்ல, இது ஒரே ஒரு முறை அல்ல, இது ஒரு முறை. நின்று கொண்டும் ஜெபிக்கலாம், உட்கார்ந்து கொண்டும் ஜெபிக்கலாம், ஓடிக்கொண்டும் ஜெபிக்கலாம், படுக்கையில் அமர்ந்து கொண்டும் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ண வேண்டும், அதுதான் முக்கியம் ஒழிய எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த முறையில் ஜெபிக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கலாம். கண்களை மூடியும் ஜெபிக்கலாம், விழித்திருந்து ஜெபியுங்கள். கண்களை திறந்தும் ஜெபிக்கலாம், முழங்கால் படியிட்டும் ஜெபிக்கலாம், முணுமுணுத்து கொண்டும் ஜெபிக்கலாம். ஜெபம் முக்கியமே ஒழிய ஜெபத்தின் முறைகள் முக்கியமல்ல.
அவரவருடைய இஷ்டப்படி, ஆண்டவருடைய நடத்துதலின்படி, ஆண்டவருக்குள்ளான உறவின்படி நம்முடைய ஜெப முறைமைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். பக்தி, கோபங்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, படுக்கையிலே ஜெபம், அது மட்டுமல்ல பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 5ஆம் 8ஆம் வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். என்னென்ன பலிகள்? காணிக்கைகள் மட்டுமல்ல, காணிக்கை பொருட்கள் மட்டுமல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை என் இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக 51ஆம் சங்கீதத்திலும் நாம் பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. என்ன அர்த்தம்? மன உடைவு, மனம் திரும்புதல், பாவத்திற்காக மனஸ்தாபப்படுதல், மனதுருக்கம், நம்முடைய காரியங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் மனதுருக்கம். இப்படியாக உருக்கமான ஜபம், சுருக்கமான ஜபம், இரக்கத்திற்கான ஜபம் அல்லது பெருக்கமான ஜபம், எப்பேற்பட்ட ஜபத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படியெல்லாம் இருக்கும் என்றால் பிரகாசமான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக தாவீதினுடைய விருப்பங்கள் இவை. என்னென்ன விருப்பங்கள்? பக்தியோடு வாழ வேண்டும், பாவத்தை மேற்கொண்டு ஜீவிக்க வேண்டும், படுக்கையானாலும் சரி ஜெபிக்க வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், பிரகாசத்தோடு வாழ வேண்டும். இருள்மயமான எதிர்காலம் அல்ல, ஒளிமயமான எதிர்காலம். இருட்டுக்குள்ளே பாவத்திற்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, பிரகாசமான வாழ்க்கை. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆமாம், கோபம் நீ போட்டிருக்க இந்த வசனத்தில். 4ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொள்ளாதீங்க அப்படி சொல்லலையே, கோபம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லலை. கோபம் வரும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி கோபம் கொண்டாலும் கூட, நல்ல கோபம் கொண்டாலும் கூட, சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு உன் கோபம் தணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக கோபப்படாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கோபம் நியாயமான கோபம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் மேல் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை. மோசே இப்படிப்பட்ட கோபத்தை பட்டான். பின்ன கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய ஊழியங்களிலே தலையிடக்கூடிய துன்மார்க்கர்கள், அவர்களை நினைத்து கோபம் வருகிறது என்று சொல்லி மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆலய காரியங்களிலே வியாபாரங்கள் படும் பொழுது, ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றும் பொழுது கோபம் வருகிறது என்று சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி பலவிதமான நியாயமான கோபங்கள், இந்த அனாவசியமான கோபங்களும் உண்டு. அந்த அனாவசியமான கோபங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் கோபக்காரர்களுக்கு தோழராக இருக்கக்கூடாது, அவர்களோடு வழிநடக்கக்கூடாது என்று சொல்லி நீதிமொழிகள் 22, 24, 25 பார்க்கிறோம். சின்ன சின்ன தர்க்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 17, 14 பார்க்கிறோம். நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய உரையாடல்களிலே நேர்மை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட குணாதிசயங்களோடு, குறிப்பாக அனாவசியமான கோபத்தை தவிர்த்து வாழ வேண்டும். இல்லை கோபக்காரர்களாகவே எரிச்சலோடு நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி உண்டாகும், வியாதிகள் வந்து சேரும், ஆபத்துக்கள் நேரிடும், அநேக இழப்புகள் உண்டாகும், சடுதியான மரண சம்பவங்கள் நிகழும் என்றெல்லாம் நீதிமொழிகளிலே மற்ற புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். மோசே கடுங்கோபம் கொண்டு கன்மலையை அடித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அவன் எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தானோ, கானான் தேசத்திற்குள் மக்களை நடத்துவது தானே அவனுடைய முக்கியமான நோக்கமும் ஊழியமும். அந்த கானானுக்குள்ளே அவனால் பிரவேசிக்க முடியவில்லையே. எனவே பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தப்படக்கூடிய நாம் கடுங்கோபங்களை, அநியாயமான கோபங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும். இதுவரை 3 காரியங்களை நாம் பார்த்தோம்.
1 விசாலம், 2 விண்ணப்பம், 3 விருப்பம், 4வதாக வெளிச்சம் என்று சொல்லி கூட 6ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று பார்க்கிறோம். ஆக கடைசியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை வெளிச்சம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, வெளிச்சத்தினிடத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய தெய்வம். நம்முடைய கண்கள் புத்தொழியோடு எப்பொழுதும் விளங்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும் என்றால், வெளிச்சத்திலே, பரிசுத்தத்திலே, கிறிஸ்துவிலே நடக்க வேண்டும். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவரை பின்பற்றி அவருடைய கரம் பற்றி நாம் வாழும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படி நடப்பதினாலே நமக்கு என்ன நன்மைகள்? பல நன்மைகள். 1 கர்த்தருடைய சமூகம், 6ஆம் வசனம். அதே கர்த்தருடைய சந்தோஷம், அதே வசனம் கர்த்தருடைய சமாதானம், என்ன சுகம். இதெல்லாம் கிடைக்கிறதே. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய சுகம். ஆண்டவரை பின்பற்றி வெளிச்சமாகி அவருக்குள் நடக்கும் பொழுது இந்த நன்மைகளெல்லாம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய சமாதானத்தை ஆண்டவனுக்கு அருளி செய்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமை செலுத்தி அவரை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசம் அடைந்து அவருக்குள்ளாக முன்னேறி செல்ல வேண்டும். சமாதானம், சந்தோஷம், சுகம் இதெல்லாம் வெளியரங்கமான ஏதுக்களினாலே கிடைக்கக்கூடியதல்ல. இது உள்ளான வாழ்க்கை, உள்ளான சமாதானம். உள்ளே சமாதான பிரபுவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த சுகம் எல்லாம் நமக்கு சொந்தம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 4ஆம் சங்கீதத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு எடுத்துக்காட்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலான உம்முடைய திவ்ய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்று நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நிலைத்திருந்து அவரை எந்நாளும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.